அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு ஒவ்வொரு விதமாக உணவளித்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் கத்காத் என்ற பெயருடைய ஒரு பறவை இருக்கிறது. இந்த பறவையுடைய உணவை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் என்று நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அருமையானவர்களே, அந்த கத்காத் என்ற பறவையுடைய உணவை அல்லாஹ் வைத்திருப்பது முதலையுடைய வாய்க்குள்ளால். எப்படி அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவளிக்கிறான் என்ற முழு விடயத்தையும் இந்த பதிவிலே நாங்கள் அறிந்து கொள்வோம். படைப்பினங்களை பார்த்து படைத்தவரை அறிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் இது. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை அறிந்து கொள்ளலாம் என்ற தலைப்புக்கு கீழால் இன்று நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திற்கும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், உணவளிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். குர்ஆனிலே சூரா ஹூதிலே அல்லாஹ் இதை பற்றி கூறும் பொழுது, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு உணவளிக்கக்கூடிய, ரிஸ்க் அளிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் உணவளித்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் கத்காத் என்ற ஒரு பறவை இருக்கிறது. இந்த பறவையை பற்றி அல்லாமா தமீரி ஹயாத்துல் ஹயவானில் குபரா என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது, இந்த கத்காத் என்ற பறவைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உணவளிக்கிறான் என்று சொன்னால், கத்காத் என்பது அரபி மொழியில் இந்த பறவைக்கு சொல்லப்படும். இந்த கத்காத் என்ற பறவைக்கு ஆங்கிலத்திலே கோல்டன் ப்ளோவர், விங்கட் ப்ளோவர், விங்கட் லாப்பிங் என்ற பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த பறவைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இரையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், முதலையுடைய வாயிலே. அருமையானவர்களே, முதலை என்பது அல்லாஹுடைய ஒரு ஆச்சரியமான படைப்பு. ஏற்கனவே இந்த முதலையை பற்றி இந்த சேனலில் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த முதலையுடைய பல சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முதலையிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விடயம், முதலைக்கு வியர்வை ஏற்படாது. தன்னுடைய வியர்வையை அது போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முறையை கையாளும். அந்த முறைக்கு தான் மவுத் கேப்பிங் என்று கூறுவார்கள். மவுத் கேப்பிங் என்பது தண்ணீரிலே இருக்கக்கூடிய முதலை தன்னுடைய வியர்வையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி கரைக்கு அகலமாக திறந்து கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா உஷ்ணங்களும் அப்படியே வெளியேறிவிடும். இதற்கு தான் மவுத் கேப்பிங் என்று சொல்லப்படும். இதே போல தான் இந்த முதலை இரையை சாப்பிட்டதற்கு பிறகு அந்த முதலையுடைய பற்களிலே அந்த இரைகள் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். முதலைக்கு நாக்கு இல்லாததின் காரணமாக அது என்ன செய்யும், அந்த இரைகளை எடுப்பதற்கு கஷ்டப்பட்டு கரைக்கு தன்னுடைய வாயை அவ்வாறே திறந்து கொள்ளும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவ்வாறு ஏற்பட்டுவிட்டால், அதாவது நாங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு எங்களுடைய பற்களுக்கிடையில் இப்படி ஏதாவது இரை ஒட்டி கொண்டால் நாங்கள் அதை நாக்கால் மெல்ல தள்ளி எடுத்து அப்படியே துப்பிவிடுவோம். ஆனால் முதலைக்கு இவ்வாறு செய்ய முடியாது. முதலைக்கு நாக்கு இல்லாததின் காரணமாக இதனால் அது பெரும் ஒரு சிரமத்திற்குள்ளாகிறது. எனவே இது என்ன செய்யும் என்று சொன்னால், கரைக்கு தன்னுடைய வாயை நன்றாக திறந்து வைத்துக் கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த கத்காத் என்ற பறவை முதலையுடைய பற்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இரையை கொத்தி கொத்தி சாப்பிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பறவைக்கு எப்படி உணவளிக்கிறான் என்று பாருங்கள். அருமையானவர்களே, பிறகு இந்த பறவை அந்த முதலையுடைய பற்களிலே இருக்கக்கூடிய எல்லா இரையையும் சாப்பிடும். இந்த நேரத்திலே ஒரு நிம்மதியை அந்த முதலை உணரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கத்காத் என்ற பறவையுடைய தலையிலே ஒரு சிறிய எலும்பு துண்டை படைத்து வைத்திருக்கிறான். அதை வெளியிலிருந்து பார்த்தால் எங்களுக்கும் அது விளங்காது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பறவை அந்த எல்லா சாப்பாடையும், எல்லா இறைகளையும் கொத்தி சாப்பிட்டதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நிம்மதி முதலைக்கு ஏற்படும். இப்பொழுது அந்த பறவையையும் எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்து முதலை என்ன செய்யும், அப்படியே தன்னுடைய வாயை மூடும். இந்த நேரத்தில் அந்த பறவையுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த ஊசி போன்ற சிறு எலும்பு துண்டு முதலையுடைய மேல் தாடையிலே குத்திப்படும். இதன் காரணமாக
காரணமாக முதலை வழி தாங்காமல் மீண்டும் வாயை அப்படியே திறந்து கொள்ளும். இதை அறிந்த அந்த கத்காத் என்ற பறவை உடனடியாக முதலையுடைய வாயிலிருந்து வெளியேறி பறந்துவிடும். அருமையானவர்களே, இந்த விடயத்தை அந்த பறவைக்கு அறிவித்து கொடுத்தது யார்? கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். அருமையானவர்களே, இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள். சூரா தாஹாவிலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான், ரப்புனல்லதி, எங்களுடைய ரப்பு இரட்சகன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு, ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுத்து, சும்ம ஹதா, பிறகு அது எப்படி வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற முறையை காட்டி தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கத்காத் என்ற பறவையுடைய இரையை முதலையுடைய அந்த பற்களுக்கு இடையிலே வைத்திருக்கிறான். அதை கொத்தி சாப்பிட்டதற்கு பிறகு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது என்பதை அறிந்தவுடன் அது உடனடியாக பறந்து விடுகிறது. அல்லாஹ் தான் பறவைக்கு இப்படியாப்பட்ட அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அருமையானவர்களே, ஆகவே இது போன்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் யார் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் இன்ன ஃபீ ஸாலிக லஆயா லிஉலில் அல்பாப், நிச்சயமாக இந்த விடயத்திலே அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஸாலிக லஆயா லிகௌமி யுமினூன், அந்த விடயங்களிலே நம்பக்கூடியவர்களுக்கு அதிகமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஸாலிக லஆயா லிகௌமி யஅலமூன், அறியக்கூடியவர்களுக்கு அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ஸாலிக லஆயா லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் பல இடங்களில் மீட்டி மீட்டி இந்த வார்த்தைகளை கூறுகிறான். ஆகவே படைப்பினங்களை பார்த்து படைத்த அல்லாஹ்வை எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இப்படியாப்பட்ட படைப்பினங்களை பார்த்து அந்த அல்லாஹ்வை விளங்கி அவருடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.